கிறிஸ்துவமான சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய பாக்கிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவோடு பாடுபடுவதின் அர்த்தம் அது எப்படி என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஏனென்றால் அவரோடு பாடுகளை சகித்தால் அவரோடு நாம் ஆளுகை செய்வோம். அப்படி ஆண்டவரை கிறிஸ்து சீசர்களிடம் சொல்லும்போது யோவான் 16:33 உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். அதனால் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அது இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லும் போது, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகத்தின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அதனால நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பலத்தில் இந்த உலகத்தை ஜெயிப்போம். அதனால நீங்க பயப்பட வேண்டாம் என்பதுதான் இந்த வார்த்தையின் பொருளாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லும் போது அதை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஏனென்றால் சீசர்களுடைய மனதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ ராஜாவாக போகிறார், அவருக்கு நாம் கூட மந்திரிகளாக இருக்க போகிறோம் என்ற ஒரு சிந்தையில் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய மரணம் வரையிலும் அவர்கள் அப்படிப்பட்ட மனநிலையிலே தான் இருந்தார்கள். இதை குறித்து நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், பாருங்கள், லூக்கா 24:21 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து ஒரு வழிபோக்கனை போல அங்கே பேதுரு கிலேயோப்பா இவர்களோடு பேசிக்கொண்டு போகும்போது இதை பேசுகிறார். படியுங்கள். அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறைந்ததற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி, அதாவது அங்கே இவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சித்து ஆளுகை செய்ய போகிறார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனால் அவரை சிலுவையில் மரணத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடனே சொல்கிறார்கள் சீசர்கள். அப்போ இவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்றால், அவர் ராஜாவாக போகிறார், நாம் எல்லாம் அவரோடு மந்திரிகளாக இருக்க போகிறோம் என்ற ஒரு சிந்தை அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் எப்போ அந்த பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ அப்போது எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டார்கள். அதன் பிறகு தங்கள் ஜீவனையும் கொடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். இப்படி அவர்கள் அந்த நாளிலே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய திட்டத்தை பற்றி சரியாக அறியாதவர்களாக இருந்தார்கள். இன்றும் உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீசர்களுக்கு உபத்திரவம் உண்டு. அதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. பிலிப்பியர்ல சொல்லும் போது, பிலிப்பியர் 1:29 அவரை, ஏனெனில் கிறிஸ்துவத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. விசுவாசித்த மாத்திரம் போதாது,
அவர் நிமித்தம் பாடுபட உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அது ஒரு அருள். இன்னொரு மொழிபெயர் சொல்ல பாருங்க, அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள். அருள் அருள் அது தேவனுடைய ஒரு பெரிய ஒரு அருள், கிருபை, அன்பு. அவருக்காக பாடுபடுவது ஏனென்றால் அது பெரிய பாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 5:11-12 என் நிமித்தம் பாடுபட்டால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எடுத்தீங்களா? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். பார்த்தீங்களா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அப்போ ஆண்டவருடைய நாமத்துக்காக தூஷணமாக பேசப்பட்டால் எப்படிப்பட்ட பாடுகளை சகிக்கிறோமோ அது அவ்வளவாக நமக்கு ஆசீர்வாதம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் இதை பேசுவதே இல்லை. அவருடைய நாமத்துக்காக நாம் பாடுபட வேண்டும், அந்த ஒரு போதனையே இல்லை. இயேசு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், அப்படிப்பட்ட ஒரு போதனை. ஏனென்றால் ஜனங்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். ஆனால் இங்கே பிலிப்பியரில் சொல்லும் போது அவரை விசுவாசிக்க மாத்திரமல்ல, அவருக்காக பாடுபடவும் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டது. நாம் கடந்த வாரத்தில் பார்த்த செய்தியின் கடைசியில் நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரோடு ஆளுகை செய்ய அவரிடத்திலிருந்து நாம் அப்படியாக கூட இருந்த அந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த சுவிசேஷ யுகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு தியாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். அதனால் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று பார்க்கும்போது நாம் கடந்த வாரத்தில் கடைசியில் பார்த்தோம், அவரோடு கூட ஆளுக்கை ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு என்னுடைய சிங்காசனத்திலே உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே வெளிப்படுத்தல் 1:6 அவரோடு ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே 1 யோவான் 3:2 அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அவருக்கு ஒப்பாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக. அப்படியே ரோமர் 8:17 கூட கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திர என்று சொல்லப்பட்டது. அப்போ இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் இந்த சுவிசேஷ யுகத்தில் அவருடைய நாமத்துக்காக உபத்திரவங்களையும் பாடுகளையும் சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரோமர் 8:17 சொல்லும் போது நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அவரோடு மகிமைப்பட வேண்டும் என்றால் அவரோடு பாடுபட வேண்டும். இன்னைக்கு நாம் அதைத்தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவோடு நாம் எப்படி பாடுபடுவது என்பதை குறித்து தான் நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம இந்த சுவிசேஷ யுகத்தில் அவரை விசுவாசிப்பதனால நாம் பிதாவாகிய தேவனோடு முதலாவது ஒப்புரவாடுவோம். அதன் பிறகு நீதிமான் என்று எண்ணப்படுகிறோம். அப்படி விசுவாசித்து நீதிமான் என்று மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடவும் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் அங்கு சொல்லும் போது பிலிப்பியர் 1:30 நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டது இப்பொழுது
கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. உண்மையான சபை வகுப்பார், உண்மையாக ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு இப்படிப்பட்டதான போராட்டம் உண்டு. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் சொல்லலாம் தன்னைத்தான் வெறுத்து, அதாவது சுயம், நமக்கு எனக்கு எனக்கு என்ற அந்த சுயம் அதை வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து, சிலுவை என்றால் பாடட்டும், இது நமக்கு அவரை பின்பற்றுவதனால வருகிற பாடுகள். அதன் பிறகு என்னை பின்பற்றி வர வேண்டும், அவர் போல நடக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவருக்கு இன்று எதுவுமே சேர்த்து வைக்கவில்லை. அவர் நினைத்தால் எவ்வளவு சேர்த்திருக்கலாம். எத்தனை வியாதியஸ்தரை சுத்தமாக்கினாரு, மரித்தோரை எழுப்பினார். ஆனால் இந்த பூமிக்கென்று எதையுமே சேர்த்து வைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இப்படி நாம் வாழ்வதற்கு தான் ஞான ஸ்நானம் என்ற ஒரு உடன்படிக்கை மூலம் தேவனோடு நாம் அங்கே ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ளுகிறோம். அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை என்பது நமக்கு தெரியும். அப்படியே தண்ணியில் போய் அப்படியே கவுத்தி, அப்படியே நான் இனி மறித்துட்டேன், அப்படி வெளியே வரும்போது நான் புது மனுஷன், புதிய ஜீவனாக கிறிஸ்துவுக்கென்று நான் ஜீவிக்கப் போகிறேன் என்பதுதான் அந்த ஞானஸ்நானத்தின் அடையாளம். இதை குறித்து ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த ஞானஸ்நானத்தை குறித்து நிறைய காரியங்கள் பேசப்படுகிறது. 3-4 வசனங்கள் படியுங்கள். 3-4. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ ஞானஸ்நானம் என்பது அவரோடு நம்ம மரித்ததுக்கு போல, மரித்துட்டு தண்ணீரிலிருந்து வெளியே வரும்போது புது மனுஷன், புதிய ஜீவன், கிறிஸ்துவுக்காக புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக. இதை குறித்து இன்னும் கலாச்சார 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் இன்னும் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட மனுஷன் மரணம்தான். அப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்நான உடன்படிக்கை செய்தவர்கள் திருப்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக, தேவனுடைய நாமம் மகிமைக்காகவே நாம் ஜீவிக்க வேண்டும். அதே ரோமர் 6:11 கூட அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய நாமம் மகிமைக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழும்படியாகத்தான் ஞானஸ்நானம் மூலம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். இது எப்போ வர இந்த உடன்படிக்கை இருக்கும் என்றால் நம்முடைய மரணம் வரை, முடிவு பரியந்தம். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நான உடன்படிக்கை செய்தார். அதன் பிறகு கரையேறி அநேக பிரயாணங்கள், எங்கும் தேவனுடைய நாமத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கங்கள், அநேக அற்புத செயல்கள், பலத்த கிரியைகள், அப்படியே ஜெபம், இப்படி தேவனுடைய நாம மகிமைக்காகவே வாழ்ந்து சிலுவை வரையிலும் அங்கே போய் அங்கே மரணம்
மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுதுதான் முடிந்தது. அப்படியே நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். இது உண்மையான சீசங்களுக்கு இப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ஞானஸ்நானம் எடுத்துட்டு நம்ம விருப்பம் போல நம்ம வாழ்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது தேவனோடு நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறுவது போல நான் உங்களுக்காக வாழுகிறேன் என்று சொல்லி நான் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து கொண்டு நம்முடைய விருப்பம் போல வாழ்ந்தால் அது அந்த உடன்படிக்கையை விட்டு நாம் மீறுவது போல. அதனால அங்கே அப்போஸ்தலர் பவுல் 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். அதனால் நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விருப்பம் போல அல்ல, அது நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்வது. தேவனுடைய நாமம் மகிமைக்காக நாம் எப்படி ஜீவிக்கலாம் என்பதுதான் அதன் பொருளாக இருக்க வேண்டும். இப்போ இந்த சுவிசேஷ யுகத்தில் யார் யார் இந்த பாடுகள் அனுபவிக்க ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்ய முடியும். அப்படி எனக்கு அப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் வேண்டாம், வெறும் ஆளுகையை நான் உங்களோட இருக்கிறேன், ஆளுகையை செய்ய விரும்புகிறேன், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா அது முடியாது. எனக்கு நீங்கள் என்னோடு கூட பாடுகளை சகித்தால் என்னோடு கூட ஆளுகை. இது வேத வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நாம் பரிசுத்த அதாவது பந்தி நாம் எடுக்கிறோம் என்றால் நாம் ஆண்டவர் இயேசுக்கு பாடு மரணங்களை நினைவு கூறுகிறோம். அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மாசற்ற அந்த இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக பாடுகளை சகித்தார் என்பதை நினைவு கூறும் விதமாகத்தான் நாம் 40 ராட்சசத்தையும் பெறுகிறோம். அவருடைய இரத்தம் பரிசுத்த இரத்தம் இந்த உலகத்தில் எங்கும் கிடைக்காதது, வேறுபட்டது, மாசில்லாத இரத்தம் என்று சொல்லப்படும். அது நாம் எடுக்கிறோம் என்றால் அவருடைய பாடு மரணங்களை நாம் நினைவு கூறுவோம். அப்படியே நானும் நாமத்துக்காக நான் ஜீவிக்கிறேன் என்பதை நாம் என்றைக்கும் அதை நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நாம் இந்த பாடுகள் அப்படி என்றால் என்ன என்று நாம் பார்க்கும் போது சரீரத்திலும் பாடுகள் உண்டு, சிந்தனையிலும் மன ரீதியிலும் அனுபவிக்கிற பாடுகள், வலி, வேதனைகள், இதைத்தான் பாடுகள் என்று சொல்லுகிறோம். இப்பொழுது நாம் ஒரு சில பாடுகளை குறித்து பார்க்கும்போது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கிறது வியாதி. நான் வியாதியே இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அது ஒரு விதமான சரீர பாடுகள். அப்படியே இந்த உலகத்தில் இருக்கிற அநீதிகள், தீவிரவாதங்கள், பொருளாதார ஏற்றத்தாழ்வு, இப்படி ஜாதிகள், பலவிதமான ஜாதி, பலவிதமான மதம், இப்படி அநேக பாடுகள், பிரிவினைகள், இது எல்லாருக்கும் இருக்கிறது. உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கிறது. அது தேவனை நாம் ஏற்றுக்கொண்டாடவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்கும் அந்த பாடுகள் இருக்கிறது. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறது ஆகாது. எல்லாருக்கும் இந்த பாடுகள் இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரோமர்
ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. சர்வ சிருஷ்டியும் எல்லா சிருஷ்டிகள் மனுஷர்கள் மாத்திரமல்ல, மிருகம் செய்வார்கள், எல்லா சிருஷ்டிகள் பார்ப்போம். சில நேரங்கள் சிங்கம் புலி போன்ற மிருகங்கள் சாதாரண ஒரு சிறிய மான் போன்ற கடித்து குதிரை இதெல்லாம் அதுதான் அங்கே மாடுகள். இப்படி எல்லா சிருஷ்டிகளும் அங்கே அந்த மாடுகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறோம், நாம் நீதிமான் தான், அதனால நமக்கு வியாதி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த தாழ்வுகள் குறைவுகள் எல்லாம் நமக்கும் இருக்கிறதா? இது கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறது கிடையாது. இரண்டாவது ஒரு பாடு என்ன என்றால், உலகத்தில் நமக்கு பொறுப்புகள் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்காக நாம் வேலை செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். இந்த வேலை ஸ்தலங்களில் அதற்கு சில பிரச்சனைகள் வரும், சூழ்நிலைகள் கவனப்படுவதனால இப்படிப்பட்ட பாடுகள் இது உலகத்தாருக்கு உண்டு. இது கூட இது கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறது கிடையாது. அதற்காக அப்போஸ்தலர் பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 4:15 நாம் அந்நிய காரியங்களிலே தலையிட்டு பாடுபடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருப்படி 4:15 ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பாடுகளை நம்ம தவிர்க்கலாம். மற்றபடி வேலையை செய்கிறது அது சூழ்நிலைகள், அநேக காரியங்கள் இருக்கு, அதில் பாடுகள் வரும். இது உலகத்தாருக்கும் வரும், நமக்கும். இந்த பாடுகள் கூட கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபடுவது ஆகாது. இன்னும் மூன்றாவது ஒரு பாடு இருக்கிறது. அது என்னவென்றால் சிக்ஷைகள். தேவனால் நாம் சில காரியங்களை நம்ம எதிர்பார்க்கும் போது, நாம் அப்படி இல்லாமல் இருக்கும் போது தேவனால் சில சிக்ஷைகள் கொடுக்கப்படுகிறது. இந்த சிக்ஷைகள் கூட ஒரு பாடுதான். இதை குறித்து படியுங்கள். எபிரேயர் 12:7-8. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. சிக்ஷைகள் இது கூட தேவனுக்காக படுகிற பாடுகள்ல ஏதோ நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத செய்யும் போது வருகிற சிக்ஷைகள். இந்த சிக்ஷை இல்லை என்றால் அது நம்ம சாத்தானின் பிள்ளைகளாக ஆகிவிடும். அங்கே 11 எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாக இருக்காது, அது பிற்காலத்தில் நீதியாகிய பலனை தரும் சொல்லப்படும். இப்படி 3 விதமான பாடுகள் இது உலகத்தாருக்கும் இருக்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்கும் இருக்கிறது. இது இந்த பாடுகள் இவைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகிற பாடுகள் ஆனார். 4வதாக ஒரு பாடு இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக படுகிற நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் உண்மையாக நடக்கும் போது வரும் பாடுகள். 1 பேதுரு 3:14. 1 பேதுரு 3:14. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். நீதியின் பொருட்டு வருகிற துன்பம் இது வாழ்க்கை. நீதி என்று சொல்லும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, சத்திய வசனங்கள் இதற்கு கீழ்ப்படுகிறதுனால வருகிற
பாடுகள். இது பாக்கியம். சமீபத்தில் கூட ஒரு வாட்ஸ்அப்பில், அது நம்ம இந்தியாவில் தான் இந்த ஸ்டேட்னெல்லாம் சொல்லுறேன். அதாவது ஒரு சின்ன ஆலயம் கூடுகை தான். அங்கே தடியோட சில பேர் வந்துட்டாங்க, வந்து மிரட்டுறாங்க. இயேசுவை வணங்குனா உங்களை கொன்னுடுவோம், கொலை செய்து கொண்டுடுவோம். அப்போ இந்த மாதிரி மிரட்டலுக்கு நாம் பயப்பட வேண்டாம். சரிங்களா? தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அது நமக்கு பாக்கியம். அப்படி துன்பப்படுவது பாக்கியம். 17 தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். நன்மை செய்து பாடு அனுபவிப்பது கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அதுதான் நன்மை. தேவனுக்காக நாம் வாழ்வது, சத்தியத்தின்படி நாம் ஜீவிப்பது, அது நன்மை. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது, அதாவது ஒரு இடத்தில் தேவன் கேட்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? இல்லையா? அது யாரு? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ கேட்கப்பட்டது யாரு? காயினிடத்தில் கேட்கப்பட்டது. அதிகாரத்தில் அங்கே 2 பேரும் காயின் ஆம்பேல் பலி செலுத்த வர்றாங்க. அங்கே ஆம்பேலுடைய காணிக்கையும் அந்த பலியை தேவன் அங்கீகரிக்கிறார். ஆனால் காயினுடைய பலியை அங்கே இது என்ன காரணம்? காரணம் என்ன என்று நமக்கு அங்கே தெரியாது. 2 பேரும் காணிக்கை வைக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தேவன் காணிக்கை வைக்கும் போது முதலாவது அந்த காணிக்கை படைக்கிற மனுஷனை பார்க்கிறார். அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று சொல்லப்பட்டது இல்லையா? நம்முடைய இருதயத்தை முதலாவது நம்முடைய சிந்தைகளை பார்க்கிறார். எப்படிப்பட்ட உண்மை உள்ளவனாக இருக்கிறார், அதை பார்த்துதான் அவர் அதை அங்கீகரிக்க. வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதிர்நிமித்தான் அவனை கொலை செய்தான். தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. பொல்லாத கிரியைகள், அவருடைய சிந்தை தவறாக இருந்தது காயினுடைய சிந்தை. ஆனால் ஆபேலுடைய சிந்தை நீதியாக, தேவனுக்கு பயப்படுகிறவனாக, உண்மை உள்ளவனாக இருந்திருக்கிறார். அதனால அந்த ஆபேலுக்கு மரணமே வந்து விட்டது. ஆனால் அது வாக்கியம் வேதாதித்தான் சொல்லுகிறது. எதிரைய நீதிமான்கள் லிஸ்டில் முதலாவது வருகிறது பாருங்கள். எதிரைய 11:4 அவனுடைய சாட்சி 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். நீதிமான் என்ற ஒரு சாட்சியை முதலாவது கொண்ட முதல் மனுஷன் மரித்து போனான். ஆனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? திரும்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உயிர் தெளிந்து இந்த முற்பிதாக்கள் எல்லாரும் இந்த பூமியில ராஜாக்கள் போல முற்பிதாக்கள் ஆளுகை செய்வார்கள். நீதிமான்கள் அவர்கள் நித்தியமாக
பூமியை ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பார்கள். அதனால தேவனுக்கென்று நாம் படுகிற பாடுகள் அது மரணமே ஆனாலும் அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். நாம் இதெல்லாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தால் அவைகளை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகள். இந்த அழைப்பில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட பாடுகளை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று ஏனென்றால் நம்முடைய தலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான பாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் போற இடத்திலே எல்லாம் அவரை சோதிக்கும்படியாக பரிசேயர்கள், வேத பாரகர்கள் அவரை பின்தொடர்ந்து போனார்கள். அவரை எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று. அதனால அப்படிப்பட்ட பாடுகள் அவரை பின்பற்றுகிற சபை வகுப்பாருக்கு நமக்கும் வரும். அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நாம் சில நேரங்களிலே நாம் யோசிப்போம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, அவருக்கு வந்த பாடுகள், அப்படி அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் அனுபவித்த அநேக உபத்திரவங்கள், பாடுகள், அப்படி நமக்கு எதுவும் வரவில்லையே என்று நாம் சில நேரங்களில் யோசிப்போம். அப்போஸ்தலர்கள் மிகுந்த உபத்திரவப்பட்டார்கள். அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள், அங்கே கல்லால் அடிக்கப்பட்டார்கள், அநேக பாடுகள், கடைசியாக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அப்படி நமக்கு வரவில்லையே, அப்படி நாம் ஒன்றும் பாட அனுபவிக்கவில்லையே என்று யோசித்தால், இந்த தேவனுடைய சபை ஒழுங்கில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அதே சமயத்தில் அப்போஸ்தலர்கள் அவர்கள் எல்லாம் சபைக்கு தூண்களாக, பில்லர்களாக இருக்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம் என்றால், அந்த சபையில ஜீவனுள்ள கற்களை போல நாம் இருக்கிறோம். பேர் படிக்கும் 1-2-4-5 நீங்களும் ஜீவ கற்களை போல என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவர்களுக்கு அந்த பாடுகள், பிரயாசங்கள், உபத்திரவங்கள் அதிகம். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்து தங்கள் சாட்சி வாழ்க்கையை நிறைவு செய்தார்கள். அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நாம் அப்படியாக இல்லை. கொஞ்சம் சபையில் அதில் கொஞ்சமாக நாம் அனுபவிக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், 2 தீமோத்தேயு 1:8 அந்த தீமோத்தேயுக்கு எழுதும்போது படியுங்கள். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்கபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. தேவ வல்லமைக்கு ஏற்றபடி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம்முடைய காலத்தில், நம்முடைய வாழ்க்கையில் எது நமக்கு அருளப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றபடி நீ தீங்கு அனுபவி. சுவிசேஷத்தை அறிவித்து தீங்கு. இன்னைக்கு நம்ம சத்தியத்தை சொல்லும் போது அனைவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு திரியேகர் தேவன் என்று சொல்லுகிறார்கள், ஒன்லி ஜீசஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஒன்றரை தேவன் இருக்கிறார். தேவனை குறித்து சாட்சி சொல்லுகிறோம். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பரிசுத்த ஆவி என்பது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வல்லமை. தேவனை குறித்து சாட்சி சொல்லுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுகிறோம். ஆண்டவர் இயேசு கூட யோவானில் சொல்லும்போது, நீங்கள் தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம். தேவன் ஒருவர், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர். யோவான் 17:3 சொல்லும் போது,
ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்படி நாம் பிதாவை குறித்து சாட்சி சொல்லும் போது அநேகர் நம்மை தவறாக நினைப்பார்கள். இவர்கள் யெகோவா சாட்சிகள், இல்லாவிட்டு அந்த கடைசி காலத்தில் வருகிற அந்த கிறிஸ்துக்கள் இவர்கள் தான் என்று கூட. ஏனென்றால் எல்லாரும் தவறான போதனைகளை இருக்கிறார்கள். திரியக தேவன் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் மெஜாரிட்டி மக்கள், பெரிய ஊழியர்கள் திரியக தேவன் என்ற ஒரு சிந்தனைக்க வேதத்திலே இல்லாத ஒரு தவறான காரியத்திலே இருக்கிறார். இதை நாம் சுட்டிக்காட்டி பேசும்போது நம்மை குற்றப்படுத்துவார். அந்த குற்றப்படுத்துதல் நமக்கு அது ஆசீர்வாதம். இது தேவனுக்காக நாம் படுகிற பாடுகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், பிதாவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நான் இன்னும் சாட்சி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஜெபத்தில் யோவான் 17:6, யோவான் 17:6, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்களா? உம்முடைய சாட்சியை நான் அவர்களுக்கு சொன்னேன். அப்படியே 26 நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். உம்முடைய நாமத்தை நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இன்னமும் தெரியப்படுத்துவேன். பிதாவை குறித்து அங்கு வெளிப்படுத்துகிறார் சீசர்களும் அதை செய்தார்கள். பிதாவை குறித்து பிரசங்கித்தார்கள். இயேசு கிறிஸ்து குறித்தும் அதனால இதை குறித்து நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற தவறான போதனைகளில் நாம் அங்கே ஈடுபடக்கூடாது. சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லுவதற்கு நாம் பயப்படவும் கூடாது. அப்படியே 2 தீமோத்தேயு 1:12 அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். அதனால் எப்படிப்பட்ட பேச்சுக்கள் நாம் சத்தியத்தை பிரசங்கிக்கிறதுனால தேவன் ஒருவர், தேவனுக்கு மனுஷனுக்கு மத்திய என்ற அந்த சத்தியம், அதுதான் சத்தியம். சத்தியத்துக்கு உறுதியாக சாட்சியாக இருக்க வேண்டும். அது யாரு எந்த பெரிய புலிக்காரு எவ்வளோ அதிகமான ஜனங்கள் அதை பின்பற்றி கொண்டு போனாலும் நாம் அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்தாலும் நாம் அதை வெட்கப்பட வேண்டாம். அங்கே சொல்லும்போது நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த சாட்சி சொல்கிறார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் மூலமா சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு அப்படியே சொல்லும் போது வானத்திலும் பூமியில எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்டவர் உலகங்கள் யாவும் உண்டாகும், நாம் யாவும் அறிக்கை பண்ணோம். அதனால நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று இதை குறித்து நமக்கு ஒரு நிழல் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் அங்கே யோசேப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சரியாக நிழலாக அங்கே வருகிறார். அங்கே யோசேப்பு அநேக பாடுகளின் மூலமாக அங்கே பார்வோனின் அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுகிறார். அங்கே உயர்த்தப்படும் போது பார்வோன் சொல்லுகிறார், என்னுடைய சிங்காசனத்திலே மாத்திரம் நான் உனக்கு மேலாக இருக்கிறேன், நீ 2ஆம் ஸ்தானத்திலே இருந்து நீ சகலத்தையும் உன்னுடைய உத்தரவு இல்லாமல்
ஒருவன் கையாவது காலாவது அசைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அவருடைய அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இந்த யோசேப்பு முத்திரை மோதிரம் கொடுக்கப்படுகிறது. அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்த பிறகு அவருக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதை குறித்து நீங்கள் படிங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கைப்படும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். முழங்கால் யாவும் நாவு யாவும் அதில் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவிக்கிறேன். ஏனென்றால் அப்போஸ்தலர் அன்றைக்கு இருந்த அவர்கள் காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மேசியா, அவர் தான் தேவனிடத்திலிருந்து வந்த மேசியா. நாம் எதிர்பார்த்திருந்த மேசியா என்று சொல்லும் போது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மறந்திருந்த யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவை நன்றாக தெளிவாக பேசுகிறார்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 32-33 வசனங்கள். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். 10:32. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். அதாவது நாம் இந்த உண்மையான சத்தியத்தை பேசும்போது அநேக போராட்டங்கள், சத்தியத்தை அறியாதவர்களாலே அநேக போராட்டம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை எல்லாருக்கோடு பேசினார். ஆனால் அன்றைக்கு இருந்த வேத பாரங்கள், வேதத்தை கண்ட பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவர்களால் அவர்கள் சத்தியத்தை பேசின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே பிரச்சனை வந்தது. அவர்கள் மூலமாக அவர் உபத்திரவப்பட்டார். அப்படியே இந்த நாட்களில் நாம் சத்தியத்தை பேசும்போது நமக்கு அவர்கள் எதிராக வருவார்கள். 33 படிக்கும்போது நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டீர்கள், அதாவது அவமானம் நடத்திக் கொள்வார்கள். இந்த மாதிரி நாம் சத்தியத்தை பேசும்போது, சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கும்போது அவமானமான பேச்சுக்கள், ஏளனங்கள் வருகிறதா என்றால், அது வந்தது என்றால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறோம். இது மாதிரி அனுபவத்தில் நாம் போக வேண்டும். இதுதான் கிறிஸ்துவோடு பாடு அனுபவிப்பது. ஏனென்றால் பாருங்கள், சமய வரலாற்றில் நீங்கள் வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலிருந்து படித்து பாருங்கள். அங்கே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், சத்தியத்தின்படி வாழ்ந்த பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்கள், அவருக்கு பின்வந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் அங்கே உபத்திரவப்பட்டு அநேக பாடுகளுக்குள்ளாக போய் அவர்கள் மறிக்கிறார்கள். இப்படித்தான் இந்த உலகம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகம் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தானின் ஒரு கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. சத்தியத்தை பேசுகிறவர்களை அவர் உபத்திரவப்படுத்துவார். சத்தியத்தில் இல்லாத கலப்பாக பேசுகிறவர்களை அவர் ரொம்ப உயர்த்தி காண்பிப்பார். ஆமாம், இன்னைக்கு அப்படித்தான் அநேக ஊழியர்கள் உயர்த்தி காண்பிக்கப்படுகிறார். அவர்களுக்கு உண்மை சத்தியமே தெரியாது, தேவனுடைய திட்டம் தெரியாது. அவர்களிடத்தில் நாம் கேட்கும் போது
இப்போ ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டா ரட்சிப்பு, இல்லாவிட்டால் எல்லாரும் நரகம். ஆனால் தேவ திட்டம் இப்பொழுது சுவிசேஷ யுகத்தில் ஒரு சிறு மந்தை சபை வகுப்பார் தேர்வு செய்யப்படுகிறார். இயேசு போல அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து அவருக்காக பாட அனுபவித்து தீமையும் நிந்தைகளையும் சகித்து அவரை போல வாழ்கிற ஒரு சிறு கூட்டம் இந்த சுவிசேஷ யுகத்திலே தேர்வு செய்யப்படுகிறது. அதன் பிறகு இந்த உலகம் பெரிய ஒரு அழிவுக்குள்ளாக போகும். அதன் பிறகு மரணத்திலிருந்து உயிர் தெளிந்து வந்து தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தில் சாத்தான் கட்டி போடப்படுவான். எல்லாருக்கும் சத்தியம் அங்கே போதிக்கப்படும். அவர்கள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அதை நம்ம சைவத்தார் 9 படிக்கும் போது உச்சத்திற்கு குடிகள் எல்லாம் நீதியை கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டது. நியாய தீர்ப்பு நடக்கிற அந்த நாளில். அதனால் இன்றைக்கு அநேகர் சத்தியத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இப்பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான் அவர்கள் மனக்கங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நாம் சத்தியத்தை பேசும்போது அவர்கள் நமக்கு எதிராக வாழ்வார். அதனால எல்லா பரிசுத்தவான்கள் தேவனுடைய உண்மையில் ஊழியக்காரர்களை உபத்திரவப்படுத்தினார்கள். இந்த கள்ள போதகர்கள் லிஸ்டில் நீங்கள் தேடி பாருங்க, கூகுளில் செக் பண்ணி பாருங்க. முதலாவது வருவது ஏரியஸ் என்ற ஒரு தேவனுடைய மனுஷன். இந்த மனுஷன் இந்த 3ஆம் நூற்றாண்டுகளில் அந்த போப்பு மார்க்கத்தார் எல்லாம் சேர்ந்து திரியேகம் என்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்த போது எதிர்த்து இருந்தவர் இந்த ஏரியஸ். தேவன் ஒருவர், திரியேகம் என்ற கோட்பாடு தவறு என்று சொல்லி அப்படி எதிர்த்து நின்றவர் இன்னைக்கு கள்ள போதனையாளர் என்ற முதல் இடத்துக்கு வருகிறார். சத்தியத்தை பேசும்போது இங்கே பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களை குற்றப்படுத்துகிறார். அவர்களை பொய்யர்கள் போல ஆக்குகிறார்கள். அதனால் அப்படிப்பட்ட பாடுகள் தான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அவரோடு கூட பாடுபடுவது. இரண்டாவதாக ஒரு வசனம் படிப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர்ச்செயலையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். அதாவது நம்ம பழைய வாழ்க்கையில் பல விதமான பாவத்தில் இருந்திருப்போம். களியாட்டு, மதுபானம், காம விகாரம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற ஆராதனை, தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் அவர்களை நாம் முன்னின்று செய்திருப்போம். ஆனால் சத்தியத்துக்குள்ளே வந்த பிறகு இவைகளை விட்டு நாம் தேவனுக்கு என்று ஜீவிக்கும் போது அவருடைய நாமத்துக்காக கூடாரம், அவருடைய கொடுக்கை, அவருடைய ஊழியங்கள், வேத வசனம், வேத தியானம், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது நமக்கு கூட இருந்த நண்பர்கள், பழைய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், இவர்கள் நீ அப்படி இருந்தவன் தானே, உன்னை பற்றி தெரியாதா, இப்போ பைபிளுங்கிற வசனங்கிற சத்தியம்ங்கிற இப்படிப்பட்ட தூஷணமான வார்த்தைகள் வந்தால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிப்பது. அதுதான் இந்த நாட்களில் நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது, சத்தியத்தின்படி நடக்கும்போது, எங்களுடைய வார்த்தைகளை பேசும்போது, சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்கும்போது, அது மற்றவர்களால் தூஷிக்கப்பட்டால் அது நாம் கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிப்பதாக இருக்கும். அதற்கு மாறாக நாம் சத்தியத்துக்கு வந்த பிறகும் அவர்களோடு குழாவி அவர்களோடு
ஒன்றாக இருந்தால் அது சரியாக இருக்கிறார். அது தேவனுடைய நாமத்துக்கு நாம் தவறு செய்கிறது போல. அதாவது ஆண்டவர் இயேசு கூட ஒரு இடத்துல சொல்லுகிறார், அதாவது அறிந்தும் அதன்படி ஜீவிக்கிறார்கள் அநேக அடிகள் அடிக்கப்படுவார். சத்தியத்தை அறிந்து கொண்ட பிறகு, சத்தியத்துக்குள்ளாக நாம் வந்த பிறகு, சத்தியத்தை மீறி நடந்தால் அது பெரிய ஆக்கனை அநேக அடிகள் உண்டு என்று சொல்லப்பட்டது. இதை குறித்து வசனம் நமக்கு சொல்லப்பட்டது. பேதுருல 2 பேதுரு, இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சி. அதனால் 2 பேர் 2ஆம் அதிகாரம் 20 நாங்கள் 22 படிக்கும் போது அங்கே ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த நாய் வாந்தி எடுத்து திருப்பி அதை புசிக்கிறது போல கழுவப்பட்ட பன்றி திரும்ப சேர்த்து கொள்ளுகிறது. அப்படி சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு வந்த பிறகு நம்ம பழைய நண்பர்கள், பழைய பழக்க வழக்கங்கள், அந்த பழைய தீமைகளோடு நாம் இருப்பது அது அதிக கேடுள்ளது என்ற தோசனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. படித்துக் கொள்ளும். அதனால அது அதிக ஆக்கினைக்கு ஏறுவோம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பிறகு நாம் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். மற்றவர்கள் ஏளனமாக பேசினாலும் அது நமக்கு ஆசீர்வாதம். அதுதான் கிறிஸ்துவோடு கூட பாடப்படுவது. அடுத்ததாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சரீரத்தை ஒடுக்கி நான் சத்தியத்தை பேசுகிறேன், சத்தியத்தை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி நான் அங்கே உண்மையாக இருக்க முடியாது. நம்முடைய சரீரம் பழைய மனுஷனுடைய அந்த சிந்தை இருக்கும், பாவத்துக்கு நேராக நம்மை இழுக்கும். ஆனால் அந்த சரீரத்தை நாம் அடக்கி கீழ்ப்படுத்த வேண்டும், சரீரத்தை ஒடுக்க வேண்டும். இந்த சரீரத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அது இஸ்ரேல் மக்களைப் போல வணங்கா கழுத்துள்ளது போல என்று நம்முடைய சரீரத்தை குறித்து சொல்லப்பட்டது. அதனால் சரீரத்தை நாம் ஒடுக்க வேண்டும், கீழ்ப்படுத்த வேண்டும். தேவனுக்கு விரோதமாக செயல்படும் நம்முடைய சரீரம் நம்மை பாவத்துக்கு நேராக இழுக்கும், பழைய சுபாவங்களுக்கு நேராக. அதனால் அந்த சரீரத்துக்கும் புதிய சிருஷ்டியாகிய அந்த தேவனுடைய ஆவிக்கும் போராட்டம் இருக்கிறது. அதை நாம் போராட வேண்டும். இதை குறித்து நம்ம படிக்கிறோம். கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் எச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. சரீரத்துக்கும் ஆவிக்கும் நாம் சத்தியத்துக்குள்ள வந்து சத்தியத்தை கற்று தேடி ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ள வரும்போது தேவ ஆவி நமக்கு கொடுக்கப்படுது. அப்போ புது சிருஷ்டி, அந்த தேவ சிந்தை, தேவனுடைய ஆவி நமக்கு கொடுக்கப்படுது. அந்த பழைய சுபாவங்களுக்கும் நம்முடைய புது சிருஷ்டிக்கும் ஒரு போராட்டம் உண்டு. நம்முடைய பழைய மனுஷனாகிய சரீரம் நம்மை பாவத்துக்கு நேராக இழுக்கும். அதை நாம் ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் உண்டு. சரீரத்தை நாம் கீழ்ப்படுத்த வேண்டும். சரீரம் பாவத்துக்கு நேராக நம்மை இழுக்கும். அதிலே 16ஆம் வசனம், இன்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவியில ஆவி சிந்தை, என்னுடைய ஆவி நமக்கு வெளியே பொருளில் பேசும். ஆவியின் சிந்தைக்கு நாம் நம்மை சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். அப்பொழுது நம்முடைய சரீர விருப்பத்தின்படி விடாமல் இருந்தால்
அது ஒரு மனதளவில் ஒரு வலி வேதனை உண்டாகும். இது நாம் கிறிஸ்துவோடு பாடு அனுபவிக்கிறோம். இந்த வேதனைகளை நாம் சகிக்க வேண்டும், சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு நாம் எடுக்கும்போது அதிகாலையில் எழுப்புற ஆண்டவருடைய சமூகத்தில் வேதத்தை படித்து செபித்து அந்த சமூகத்தில் நான் இருக்க வேண்டும். 5 மணிக்கு எழுப்ப வேண்டும் என்று சொல்லும்போது நம்முடைய சரீரம் அது செவி கொடுக்காது. இப்போதான் தூக்கம், நல்ல தூக்கம், இதை ஏன் நீ விட்டு கொடுக்குற? அப்போ நம்ம ஆவியில உணர்ந்து கொண்டு சரீரத்தை நாம் கீழ்ப்படுத்த வேண்டும். சரீரத்தினத்தில் சொல்ல வேண்டும், நான் எஜமான், நீ ஊழியக்காரன், நான் சொல்லுவதை நீ செய்ய வேண்டும் என்று அதை அடக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். எழுப்ப வேண்டும், அதிகாலையில் உறுதி காட்ட வேண்டும். ஆவியிலே வைராக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு நம் மன ரீதியாக சில பாடுதல் இருக்கும். அதுதான் வலி, அதுதான் கிறிஸ்துவுக்காக படுகிற பாடு. கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறது என்றால் இப்படிப்பட்ட இந்த சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். புது சிருஷ்டி அப்படியாக செய்யும். சரீரத்தை கடிந்து கொண்டு ஆவிக்கேற்றபடி நாம் ஜீவிக்க வேண்டும் என்றால் அதிகாலையில் எழுப்ப வேண்டும், சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும், தேவனோடு தொடர்பில் செபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தைகள் புது சிருஷ்டி எடுத்துக்கொள்ளும். சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தும். 1 பேதுரு 5:8-9 தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சத்துவாகிய சாத்தான் நம்மை மாம்சத்தில் எப்படி அவரை கீழ்ப்படுத்தலாம், மாம்ச இச்சைகளை தூண்டி எப்படி நம்மை பாவத்தில் விழச் செய்யலாம் என்று எதிர்பார்த்து விழுங்கலாமோ என்று தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். புது சிருஷ்டிகள் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதி. அப்போ சத்தியத்தில் நாம் வந்த பிறகு ஒரு உறுதி, வைராக்கியம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் சொல்லும் போது இதை நான் அடிக்கடி சொல்வேன். அதாவது யோவான் ஸ்நானம் முதல் இப்போ வரையில் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பலவந்தம் என்றால் கோர்ஸ்னால் நம்ம உறுதி, ஒரு வைராக்கியம், மிகுந்த ஒரு தேவனுக்கு நான் இருப்பேன் என்ற ஆசை, வாஞ்சை, ஒரு தாகம், இதைத்தான் ஆகிய ஆண்டவர் இயேசு சொல்லும் போது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து அதுக்கு அப்படிப்பட்ட உறுதி இருக்க வேண்டும், வைராக்கியம் காண்பிக்க வேண்டும். அப்போ நாம் சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்தி அதனால் வருகிற வேதனை, வலி, வேதனை, மனதளவு துக்கம் வரும். இது கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபடுவதாக இருக்கும். அப்படியே அடுத்ததாக நாம் பார்க்கும்போது சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிற விஷயத்தில் அதிக நேரம் செலவிட வேண்டும். சத்தியத்தை தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்திலே அதிக உறுதி வர வேண்டும் என்றால் நாம் சத்தியத்துக்கு வந்து அதிக வாஞ்சை, பிரயாசம், வைராக்கியம் காட்ட வேண்டும், கற்றுத்தேர வேண்டும். சத்தியத்தில் அதாவது ஆகாரம் சாப்பிடுறதுல 2 விதம் இருக்குது. ஒன்று ஊட்டுவது, என்ன ஊட்டுவோம், அதெல்லாம் சின்ன பிள்ளைல ஊட்டுவாங்க. இது எப்படி என்றால் மற்றவர்கள் பேசுவதை மாத்திரம் கேட்பது. அதே சமயத்தில் இன்னொரு விதம் இருக்குது. நமக்கு தேவையானதை தேடி நாம் எடுத்து சாப்பிடுவது. இது வளர்ந்தவர்களுக்கு. அது சத்தியத்தை தேடி ஆராய்ந்து
அதிக நேரம் நாம் செலவிட்டு பிரயாசப்பட்டு சத்தியத்துக்காக நிற்பது, கற்றுக்கொள்வது, அதில் தேர்வது, சத்தியத்துக்காக பிரயாசம் எடுப்பது, வாஞ்சியாக இருப்பது, சத்தியத்தை ஒருவருக்கு சொல்லுவதற்கு கூட நாம் உறுதி காட்டுவது, இவையெல்லாம் இரண்டாவது நமக்கு தேவையானதை தேடி கற்றுக்கொள்வது. இதுதான் நாம் செய்ய வேண்டும். பிரயாசம் எடுக்க வேண்டும். அப்பொழுது நாம் சத்தியத்தில் உறுதியாக இருப்போம். இது கூட கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபடுகிற இல்லாவிட்டால் சண்டை மட்டும் நம்ம வருவோம், பேசுகிறாங்க கேட்டாலும் அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அதிக பிரயாசம் எடுத்து சத்தியங்களை அதிகமாக கேட்டு தேடி சத்தியத்தில் பலப்பட வேண்டும். சத்தியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். சத்தியத்தை அறிந்திருக்கிறேன் என்று மட்டும் சொன்னால் போதாது, சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். சத்தியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இதுதான் அந்த சத்தியத்துக்காக நாம் பிரயாசப்படுவோம். அதிக வார்த்தைகளை கேட்பது இல்லைங்களா? அடுத்து ஒரு வசனம் படியுங்கள். எபிரேயர் 12:3-4 வசனங்கள். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் சோர்ந்து போகக்கூடாது. சத்தியத்துக்காக இருக்கிறதில்லை, நீதியாக வாழ்வதில்லை, சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்திவிடலை. ஆண்டவரே விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து ஆண்டவரே அப்படியே ஆவிகளான ஜனங்களால் அடிக்கப்படும் போது, அவரை துப்பும் போது அங்கே அவர்களுக்கு எதிர்த்து எதுவும் பேசவில்லை. அங்கே வாய் திறவாத ஒரு ஆட்டை போல பாடுகள் நமக்கும் வரும். நாம் செய்யாத குற்றத்துக்காக குற்றப்படுத்தப்படுவோம். அவர் வையப்படும் போது, 1 பேதுரு 2:23, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை நாம் அநியாயமாய் குற்றப்படுத்தப்படலாம். சாத்தான் நம்மை குற்றப்படுத்துவான். சத்தியத்தில் நிற்கும் போது அநீதியாக அவைகளை நாம் இயேசுவை போல சகிக்க வேண்டும். இது ஒரு பாடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லாம, நான் யார் தெரியுமா, உங்களை எல்லாம் நான் படைத்தவன் நான், எல்லா சிருஷ்டிகளை படைத்தவன் நான் சொல்லலாங்க. பயமுறுத்தவில்லை. நான் நியாயத்திற்கு என்ன செய்ய பாரு எதுவுமே சொல்லவில்லை. அப்படியே பயமுறுத்தாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், வையப்படும் போது பதில் வையாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு அரசு பண்ணும்போது ஏன் இருக்கு ஒன்றும் அவர் கேட்கலாம். அவருக்கு நியாயம் இருக்கிறது. நான் என்ன தவறு செய்வேன், எதற்காக என்ன அரசு பண்றார்? நீதி அவரிடத்திலே இருக்கிறது. வாய் பேசுறது அப்படியே அதை பட்டியலுக்கு பேர் வெட்டுறாரு வேண்டாம், செய்ய வேண்டாம். என்னால் போராட முடியும். 12 லேக்குகளுக்கு அதிகமான தூதர்கள் நான் கேட்கலாம் இல்லை செய்கிறது. நியாயமாக தீர்ப்பு செய்கிறவருக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று. ஏனென்றால் நாம் ஒப்புக் கொடுத்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தேவ சித்தத்தின்படியே நடக்கும். அநேக தீமைகளுக்குள்ளாக நாம் போக வேண்டும். அநேக அனுபவங்கள் நமக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது.
அவைகளை சகிக்க வேண்டும். நம்முடைய தலை எப்படி நடந்தாரோ அப்படியே வாய் திறவாமல் தீமைகளை செய்யும். இது கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறதாக இருக்கும். இதுதான் அநேக காரியங்கள் வசனங்கள் மூலமாக பார்த்தோம். இந்த வசனங்களை மனதில் வைத்து அப்படியாக நாம் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நாம் கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறோம். அப்படி பாடுபட்டால் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இப்படிப்பட்ட பாடுகள் ஏதோ நமக்கு வரல அப்படி என்றால் மாபெரும் ஒரு அழைப்பு, மேன்மையான ஒரு அழைப்புல நாம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பதுதான் சொல்றாங்க. அப்படி நாம் முயற்சி எடுக்கும் போதுதான் அநேக பாடுகளின் வழியாக நாம் நடக்க வேண்டியது இருக்கும். ஆண்டவரே மலை பிரசங்கத்தில் சொல்லும் போது அங்கே ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். இன்னைக்கு அப்படிதான் கிறிஸ்தவர்கள் அந்த வழியே கண்டுபிடிக்கல. அப்ப எப்படி நடக்கிறது? ஆண்டவருக்கு போனா எனக்கு ஆசீர்வாதம் வேணும், அவ்வளவுதான் வேணும். இருக்கிற ஊழியர்கள் அதைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார். அதுதான் கண்டுபிடிக்கிறதே சிலர். ஆகிய நாமத்துக்காக பாடுபடணும். நம்ம மேல பார்த்த வசனங்கள் எல்லாம் நாம் ஆண்டவர் இயேசுவை போல தீமைகளை சகிக்க வேண்டும், நன்மை செய்து பாட அனுபவிக்கிறோம். இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டும். இப்படி தேவன் நம்மை எப்படிப்பட்ட வழியில நடத்துகிறாரோ அந்த வழியில நாம் நடந்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மனசு நமக்கு இருக்க வேண்டும். உபத்திரவம், பாடுகள், வலி, வேதனை தான். ஆனாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்கள் தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்கிறவர். அப்படிப்பட்ட பாடுகளை நாம் அனுபவித்தால் அவரோடு கூட வாழ்க்கை செய்வோம். அப்போஸ்தலர் படிக்க வேண்டாம் 14:22 அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் ராஜ்யத்திலே போக வேண்டும். பாடுகள் இல்லை என்றால் அவரோடு வாழ்க்கை செய்ய முடியாது. அதனால வசனங்களை நீங்கள் மீண்டுமாக கேளுங்கள். கிறிஸ்துவோடு பாடுபட வேண்டும் என்ற அந்த மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். அப்போ அதற்குரிய வழி தேவன் நம்மை நடத்துவார். பாடுகளை சகித்து அப்படிப்பட்ட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை அவரோடு கூட ஆளுகை செய்கிற இது இந்த சுவிசேஷ யுகத்தில் மாத்திரம்தான் இந்த ஒரு ஆசீர்வாதம் பாடுபடவங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அது ஒரு அருள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். இதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம பவுலுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். பவுல் சீலாவாக 2 நாமத்தை அறிவித்தது நிமித்தம் அங்கே அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள். தொழுமரத்தில் ஆள் கட்டப்பட்டவர்களுக்காக இருக்கிறார்கள். ஆனாலும் அங்கு தேவனை துதித்து பாடி அங்கு மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சபைக்கு கொடுக்கப்படுகிற எங்கள் சுவிசேஷப்படுகிற ஒரு வாக்கியம். அப்போஸ்தலர் 16 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 23 25 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சபை இப்போ சுவிசேஷ யுகத்தில் அதனால அநேக ஆண்களின் வழியாக சென்று ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். மென்மையான ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுங்கள். அவருடைய சாயல் கோப்பாக நாம் மாறப்போம். அவரோடு உடன் சுடன் தேவர். அப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாமத்துக்காக பிரயாசப்படுவோம். பாடுகளை சந்தோஷமாக செய்வோம். இப்படிப்பட்ட நல்ல மனதை
தேவனுக்கு தந்தருமையாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிக்கிறார்.